ஈரான் எஸ்எஸ் இஸ்ரேல். ஈரான் நேற்று சரமாரியான குண்டுகளை போட்டிருக்காங்க இஸ்ரேல் மேலே. அதுவும் இஸ்ரேல் எதிர்பார்க்காத நேரத்தில். இஸ்ரேலுக்கு அந்த தகவலை உடனடியாக கொடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா கிட்டேருந்து இஸ்ரேலுக்கு உடனடியாக ஒரு தகவல் வருது, ஈரான் கிட்டேருந்து பெரிய குண்டுகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, உடனடியாக தயாராகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இஸ்ரேல் 6 நிமிஷத்தில் நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வழியாக மெசேஜ் அனுப்புகிறாங்க, எல்லாருமே பதுங்கு குழி வழியாக பதுங்கிக்கோங்க, நாட்டில் பெரிய ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு. இது உணர்ந்த மக்கள் உடனடியாக பதுங்கு குழியில் போகிறாங்க. ஆனாலும் இஸ்ரேல் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுது. சுற்றி இருக்க நாட்டுக்கூடலாம் சண்டையாக இருந்தாலும் இஸ்ரேல் அங்கே பெரிய ராஜாவாக வாழ்ந்துட்டுருக்கு. இஸ்ரேலுக்கு பேக் போனாக இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கே இப்போ சரியான அடின்ற மாதிரி விளங்குது. இதை செஞ்சது ஈரான். இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. இஸ்ரேல் தீவிரவாதத்துக்கு எதிராக போர் ஆரம்பித்தாங்க. அந்த போர் ஆரம்பித்து 1 வருஷ காலத்தில் நிறைய பொதுமக்கள் இறந்துருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நாடு முழுக்கும் பேசப்பட்டது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் காசாக்கும் போர் நடந்துச்சு. அப்போது அந்த போர் நடக்கும்போது இஸ்ரேலில் 1150 பேர் உயிரிழந்தாங்க. ஆனால் காசாவிலேயோ 41,700 பேர் உயிரிழந்தாங்க. அதோட காசாவுக்கு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இப்போ இல்லைங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துகிட்ருக்கு. அது பல ஆண்டு ஆழமாக நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவுன்றதே கிடையாது. ஏன்னா இது முடிவுன்றதே கிடையாதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இஸ்ரேல் நாங்கள் இங்கே தான் இருந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க, பாலஸ்தீனக்காரங்கள் இது எங்கள் நாடு, நீங்கள் புதுசாக வந்தவங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இஸ்ரேல் அங்கே பெரிய போரே நடத்தி பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அங்கே பெருசாக நிலநாட்டிருச்சு அதோட கோட்டையை. அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா கொடுக்குற சக்தி தான். இஸ்ரேல் கிட்ட அப்படி என்ன இருக்குது? இஸ்ரேல் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்குது? ஒரு பக்கம் லெபனான், ஒரு பக்கம் காசா, பாலஸ்தீன ஆளுங்க, அதுக்கப்புறம் ஈரான் இப்போ சண்டைக்கு வருது. இவங்க எல்லாரையுமே சமாளிக்குது. நீங்கள் மேப்பில் இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு சின்னதாக கேரளா பகுதி மாதிரி தான் இஸ்ரேல் அங்கே இடத்துல ஒட்டிகிட்ருக்கோம். ஏன்னா ஈரான்ன்றது ஒரு பெரிய நாடு. ஈரானையே சமாளிக்கப்படாத அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி அதிநவீனமாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் மிக வளர்ந்த நாடுகளில் ஒன்றா தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேஞ்சர் வெடிச்சு நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்களை வளர்ந்து இருக்கிறது தான் இஸ்ரேல். இஸ்ரேல் மேலே ஈரான் ஏன் இந்த அளவுக்கு சடனாக ஒரு குண்டு மழை பொழியணும்? எதனால் இஸ்ரேல் மேலே இந்த அளவுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ ஏன் இவ்வளோ ஒரு போரை தொடுக்கணும்? என்ன காரணம்? ஏன்னா ஹிஸ்புல்லா தலைவர் மற்றும் ஈரானோட கமாண்டரை இஸ்ரேல் கொண்டுருச்சு. இதோட தாக்கத்தால் தான் ஈரான் இவ்வளோ பெரிய குண்டு மழையை இஸ்ரேல் மேலே பொழிஞ்சுது. இந்த சண்டை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஆக்ஷன் மூவி போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்ஷன் படத்துல ஹீரோக்கும் வில்லோக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ஹீரோ வில்லனை சண்டையில அடிச்சுட்டு பெரிய பெரிய வசனங்கள் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல் அடிச்சுட்டு நான் உங்களை பெரிய லெவலில் அடிக்க வந்தேன், இதோட என் பக்கம் திரும்பி வராத, இது உனக்கு ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இஸ்ரேல் சொல்லுது, நீ என் மேலே அவ்வளோ பெரிய ஒன்றும் பண்ணலை, நீ பண்ணது எனக்கு ஒரு சர்வசாதாரணமாக தான் இருக்குது, நான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இழப்புலாம் கிடையாது, இதை விட நான் உங்க மேலே ஒரு குண்டு மழையை பொழிய போகிறேன், நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. இப்போ இந்த சண்டை ஈரான், இஸ்ரேல், காசா, லெபனான் இதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு நீங்கள் மேப்பை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வேர்ல்டு மேப்பை நம்ம கூகுள் மேப்பில் சின்னது பண்ணிட்டு வேர்ல்டு மேப்பை ஃபுல்லாக பாருங்கள். அதில் தெளிவாக தெரியும் ஈரான், இஸ்ரேல். ஈரான் எவ்வளோ பெருசு இருக்குது, இஸ்ரேல் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2000 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. நடுவில் ஈராக் இருக்குது. ஈராக்கை தாண்டி இஸ்ரேல் மேலே 2000 கிலோமீட்டர் தாண்டி 200 குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. எல்லாமே துல்லியமாக அவங்க அக்யூரேட்டாக எதிர்பார்த்த இடத்துல போய் அடிச்சிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த குண்டெல்லாம் போடும்போது பொதுமக்கள் எப்படி தப்பிச்சாங்க? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் வழியா பொதுமக்களை மேக்சிமம் அலர்ட் பண்ணி அவங்க எல்லாம் பதுங்கக்கூடிய கீழே பதுங்க வச்சுட்டாங்க. அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கிறதுன்றது வெறும் டெக்னாலஜியில மட்டும் இல்லை, அட்வான்ஸாக அவங்க திங்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை கூட தான் போர் வரும், நம்ம மேலே குண்டு மழை இப்போனாலும் பொழியலான்றத தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸாக இருப்பாங்க இஸ்ரேல். இஸ்ரேல் மேலே குண்டு போட்ட ஈரான் எனக்கு பொதுமக்கள் அழிக்கிறதெல்லாம் எண்ணம் கிடையாது, உன்னை எச்சரிக்கிறது தான் எண்ணம். அதுக்காக தான் நான் ஷாப்பிங் மால் இந்த மாதிரி பொதுமக்கள் கூட இடத்துல நான் குண்டு போடலை. இராணுவத்தனம் இந்த மாதிரி எந்தெந்த இதுக்கு உன்னை எச்சரிக்கணுமோ அது மேலே குண்டு போட்டு உன்னை எச்சரிச்சிருக்கேன். நீ திரும்பவும் என் பக்கம் வந்துடாத, எந்த நாட்டு மேலே நீ கை வச்சிடாத அப்படின்னு பெருத்த எச்சரிக்கை கொடுத்துருக்குது ஈரான். ஆனால் இதை கொஞ்சம் கூட எந்த விதத்துலையும் கேட்டுக்கிற மாதிரி தெரியல இஸ்ரேல். ஈரான் இஸ்ரேல் மேல குண்டு போட இது ஒரு காரணமாக இருந்தாலும் இஸ்ரேல் 4 100 பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்கு லெபனான்ல.
தினமும் லெபனானை நோக்கி குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அந்த நாள் ஒன்றுக்கு 100 பேருக்கு மேல பொதுமக்கள் இறந்துட்டு இருக்காங்க. லெபனானை அழிக்கிறது, லெபனானியே நீங்க ஒரு பகுதி எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு இஸ்ரேல் வார்னிங் பண்ணிட்டு இருக்கு. உங்களை மேல் வழி மட்டும் இல்ல, தரைதளம் மூலமாகவும் அடியில வந்தும் மறைஞ்சிருந்த தாக்கம்னு லெபனால தினந்தோறும் எச்சரிச்சிட்டு இருக்கு இஸ்ரேல். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஈரான் ஒரு அளவுக்கு மேல பொருட்களை ஈரான் அதோட அதிரடியை காமிச்சிருச்சு. ஈரானுக்கு பெரிய பலமே அந்த நாட்டில் இருக்க கச்சா எண்ணெய் தான். அந்த நாட்டில் இருக்க எண்ணெய் வளத்தால தான் ஈரான் மிகப்பெரிய நாடாக வளர்ந்துருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பண வசதிக்கு கொஞ்சம் கூட குறையவே கிடையாது. ஏன்னா எல்லா நாடுமே, ஏன் இந்தியாவே ஈரான் கிட்ட தான் கச்சா எண்ணெய் 80% மேல வாங்கிட்டு இருக்கோம். அதனால ஈரான் கிட்ட நல்ல நட்புறவாகவே இருக்கு இந்தியா. இந்த அளவுக்கு வலுவா இருக்க ஈரானை அசால்ட்டா எதிர்க்குது இஸ்ரேல். எப்படி? ஏன்னா இஸ்ரேலுக்கு பேக் போனா இருக்கிறது அமெரிக்கான்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அமெரிக்கா மட்டும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. பிரான்ஸ், சுத்தி இருக்க சக நாடுகள் எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு சண்டைனா டக்குன்னு வந்து நிற்பாங்க. அது பெரிய பலமா இருக்குது இஸ்ரேலுக்கு. அதோட நம்பிக்கையால தான் இஸ்ரேல் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல சின்ன நாடா இருந்தாலும் கொடி கட்டி பறந்துன்னு இருக்கு. ஒரு பக்கம் காசாவையும் மேக்சிமம் அழிக்குது, ஒரு பக்கம் லெபனாவையும் அழிக்குது, இப்போ ஈரானையும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னும் ஈரான் கிட்ட எப்போ சண்டைக்கு போலாம் தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த அடுத்த வாரம் எப்பனாலும் ஈரானை தகர்த்துக்கு இஸ்ரேல் ரெடியா இருக்கு. இது வரைக்கும் நடந்திருக்க 2 உலக போருமே மிடில் ஈஸ்ட் கண்டத்துல தான் மேக்சிமம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. திரும்பவும் மிடில் ஈஸ்ட் பகுதியிலேயே இந்த வாட்டியும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இப்போ இஸ்ரேல் கிட்ட இருந்து தெளிவா ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2ஆம் உலக போர்ல நமக்கு எல்லாமே தெரியும், அமெரிக்கா ஜப்பானை எந்த அளவுக்கு பிளாஸ்டர் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜப்பானோட நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி அமெரிக்கா கூட சண்டை போடுமா, இல்ல ஈரான் கூட கை கோத்துக்கிட்டு பெரிய நாடுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இஸ்ரேலை தரமட்டமாக்குமா, என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்னு நினைச்சா நிலைப்பாடே மாறி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதிபர் வந்தாரு ஜப்பான் நாட்டுல. அவரு இஸ்ரேல் பக்கம் எந்த ஒரு தவறும் கிடையாது, ஈரான் மேலதான் தவறு, எங்களுடைய நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் இருக்கணும்னு தெளிவா அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு. இந்த அளவுக்கு ஜப்பானோட நிலைப்பாடு மாறி இருக்குன்றது உலக நாடுகள்ல பெரும் பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கு. இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா 80% கச்சா எண்ணெயை ஈரான் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேல் கிட்ட நம்மளுக்கு எந்த ஒரு நட்புறவும் இல்லையான்னு பார்த்தா, இஸ்ரேல் கிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியில இஸ்ரேல் கிட்ட ரொம்ப நட்பு நாடாகவும் இருக்கு. 2 பேருக்கிட்டையுமே நட்பு நாடாக இருக்கு. இந்தியாவோட நிலைப்பாடு கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். எப்படி இப்படிதான் இருக்குன்னு சொல்றோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது. ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் நிறைய பேர் சாதகம் பண்ணாங்க, இதே மாதிரி உக்ரைனுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா இந்தியா மட்டும்தான் கடைசி வரைக்கும் உக்ரைனுக்கும் சப்போர்ட்டா இருந்துச்சு, ரஷ்யாவுக்கும் சப்போர்ட்டா இருந்துச்சு. அதோட நிலைப்பாடு தான் இந்தியா இதுலயும் காட்டும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் மேல ஈரான் போர் தொடுத்தது மிகப்பெரிய தவறு. இஸ்ரேலுக்கு எதனா வந்துச்சுன்னா அமெரிக்கா பார்த்து சும்மா இருக்காது. அமெரிக்காவில இருந்து மொத்த ராணுவ படையும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைப்போம்ட்டு அமெரிக்கா எச்சரிச்சது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்து 2 ராணுவ கப்பலை எப்பயோ இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சுட்டாரு ஜோ பைடன். அது மட்டும் இல்லாம அமெரிக்க துணை அதிபராக இருக்கிற ஹாரிஸ் பெரிய கண்டனத்தை ஈரான் மேல தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு இந்திய வம்சாவளின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ ஈரானை எதிர்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்ன்றது பெரும்பாலும் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய மக்கள் தான் நிறைய நாடுகள்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கூகுள் தலைவராக இருக்கட்டும், கமலா ஹாரிஸ் மேமா இருக்கட்டும், இங்கிலீஷ்ல இப்போ பிரசிடென்டா வந்திருக்கிறவராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நாட்டிலுமே பெரிய பெரிய பதவிகள்ல இந்திய வம்சாவளியில இருந்தவங்களும் இந்தியாவில இருந்து வெளியே வந்தவங்களும் பெரிய பெரிய பதவிகளை வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நேரடியா இந்தியாவை எதிர்க்கணும்னா நம்ம இந்தியாவில இருந்தா எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நாட்டுக்குள்ளேயே நம்மளுடைய ஆளுநர் இருக்காங்க, அங்கேயே அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், ஏன்னா சவுதி அரேபியாலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்தியாவில இருந்து போனவங்க தான். அமெரிக்காவிலும் அதே மாதிரி பெரும்பாலான தமிழர்கள் அங்கே ஒரு பெரிய குடியுரிமையை வாங்கி வச்சிருக்காங்க. லண்டன்லயும் பெரிய குடியுரிமை வாங்கி வச்சிருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஆனாங்கன்னா இந்தியாவில இருந்து வெளியே வந்து ப்ரெஷர் தேவை கிடையாது. அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே இந்திய மக்களால அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஏற்படும். இதனாலேயே இந்தியா கிட்ட நிறைய பேர் வச்சுக்க மாட்டாங்க. நீ வெளியில இருந்து அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க தேவை கிடையாது, உள்ளேயே அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்கறதுக்கு இந்திய ஆட்கள் இருக்கிறாங்க.
இப்போ இஸ்ரேல், ஈரான், ஈராக் இவங்களுக்குள்ளலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஏன் இவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை தீராமையே இருக்கு? இதோட பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஏன் வந்து இது முடிக்க முடியாதா? இல்லை பெரிய நாடுகள் ஏன்னா வந்து தலையிட்டு முடிக்க முடியாதா அப்படின்றது இதுல முடிவே கிடையாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 300, 400, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கும் போல. ஏன்னா அந்த காலத்துல மதங்களை தொடங்கி, ஏன்னா அவங்களுக்கு வரலாறுலயும் பிரச்சனை, மதத்திலையும் பிரச்சனை, சுத்தி இருக்கிற நிலப்பரப்புலையும் பிரச்சனை, யார் அங்க பெரிய அதிகாரியா இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, யார் அங்க பவரா இருக்கிறது அப்படின்றத காட்டுறது தான் அவங்க பெரிய பிரச்சனையாவே இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மதத்தோட பிரச்சனையை எடுத்துட்டு வந்தாங்க. இஸ்ரேல்ல இருக்கிறவங்க யூதர்கள் நாங்க சப்போர்ட் பண்றோம், யூதர்கள் நாங்க எங்களுடைய நாங்க தான் அந்த காலத்துல இருந்து இருக்கோம் சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய அமைப்பு அங்க இருக்கு. முஸ்லீம்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குள்ளயுமே அவங்க பெரிய மத போராட்டமே நடந்துட்டு இருக்கு. முஸ்லீம் நாடுகள் அதிகமா இருக்கிற இடம் அது. முஸ்லீம்கள் ஒன்னா சேர்ந்திருந்தா இன்னைக்கு இஸ்ரேல ஒரு நாடாவே எல்லாமே ஆக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன் முஸ்லீம்கள் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணல? ஏன்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு 2 பிரிவா இருக்கிறாங்க. அதன் காரணமாவே அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்க மாட்டாங்க. பக்கத்திலேயே இருக்கிற எகிப்துக்கு சண்டையே கிடையாது. அவங்க எதுக்குமே வந்து வர மாட்டேங்கிறாங்க. நடுவில் இருக்குது ஈராக்கு என்னுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஈராக்கு முன்னே இருக்கு. ஈரான் ஒரு பக்கம் சண்டை வச்சுட்டு இருக்காங்க, இஸ்ரேல் ஒரு பக்கம் வராங்க. இஸ்ரேலுக்கு கடல் வழியா சப்போர்ட் பண்றதுக்கு அமெரிக்கா எப்போன்னு ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. எகிப்து உலக போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எகிப்து ஒரு பக்கம் இஸ்ரேல் வச்சிடும், காசாவை எடுத்துடும், லெபனானை தூக்கிடும், அப்புறம் ஈராக்ல இருந்து பாதி எடுத்துடும். அவங்க ஒரு பெரிய நிலப்பரப்பை உருவாக்கி ஈரானுக்கு ஆப்போசிட்டா நிலப்பரப்புலேயே இஸ்ரேல் பெரிய ஆரம்பிக்கும். அதுக்கான முயற்சியை தான் இப்பவே ஆரம்பிச்சது அமெரிக்கா. இப்படி எதிர்பார்க்காத விதமா பெரிய அடியை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டு மக்களும் பெருசா கொண்டாடுறாங்க. ஆனா இஸ்ரேல் எங்களுக்கு இது பெரிய இதுவே கிடையாது, நாங்க நிறைய முன்னெச்சரிக்கை பெரிய அடியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, இதுக்கு மேலதான் எங்களுடைய இதுவே இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு பக்கம் இருக்கு. இனிமேதான் என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கே தெரியும்.